கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே அது ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது பணமோ பதவியோ பொருளோ அல்ல. தேவன் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் நம் மனதில் ஒரு சமாதானம். உலகம் தரக்கூடாத தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்வதே அதான் பெரிய ஆசீர்வாதம். அடுத்தது நல்ல ஒரு ஆரோக்கியம், நல்ல உடை, நல்ல உணவு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற, இறைவன் கொடுக்குற ஆசீர்வாதம். இதையே நாம் ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கொடுக்காண்டா என்னை விட ஆசீர்வாதமான யார் இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல் ஆசீர்வாதம் சமாதானம். பணம் அல்ல, பொருள் அல்ல, வீடு அல்ல, பதவி அல்ல, சமாதானம், தெய்வீக சமாதானம். தூங்கும்போது நல்ல ஒரு நித்திரை கொடுக்குறார். எழுந்த உடனே சூரியனை பார்க்குறோமே, அதான் ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளே, நீங்களும் கூட நன்றாக வேலைக்கு போங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா இருங்க. ஆனால் தேவன் கொடுக்குற சமாதானத்தை இழந்துடாதீங்க. அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.